ஹாய் ஹைஸ் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லால் சலாம் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். லால் சலாம் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க கிரிக்கெட்டை மையமாக சார்ந்து இந்த படம் த்ரில்லர் காட்சியாக உருவாக்கியிருக்காங்க. இப்படத்தில் தமிழ் திரைப்பட முன்னணி தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் தனது லைக்கா புரொடக்ஷன் நிறுவனத்தின் மூலம் தயாரிச்சிருக்கிறாரு. இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கௌரவ தோற்றத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் கதை என்னென்னா, இதில் விக்ராந்த் மற்றும் விஷ்ணு விஷாலுக்கு எதிர போட்டியில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் மதத்தினால் எதிர்க்கும் விளையாட்டாக இந்த போட்டி மாறுது. இதில் பல அரசியல்வாதிகளை அவங்க ரெண்டு பேர் எல்லாருமே அவங்க சம்பாதிப்பதற்காக இவங்க ரெண்டு பேர்த்தையும் மத கலவரத்தை மத பேரை சொல்லி சின்ன வயசுலேருந்தே இவங்க விளையாட்டில் மாறி மாறி மூட்டி இவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட வைக்கிறாங்க. இவர்கள் ரெண்டு பேர் அணி மாறி மாறி சண்டை போட்டு நான் தான் செய்ப்பேன் நீ தான் செய்ப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு மாறி மாறி போட்டிட்டு பெரிய கலவரமே உண்டாகுது. இதை பார்த்து பொறுக்காத அவங்க அம்மா ரஜினியிடம் போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்கள் தான் காப்பாற்றணும், எங்கள் பசங்களை நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் பசங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும், அவங்கள புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து ரஜினிகாந்த் அப்போ தான் ஆட்டத்தில் களம் இறங்குறாரு. களம் இறங்கின உடனேயும் அவங்க எல்லாத்தையுமே எதில் யாரெல்லாம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கவனிக்கிறாரு. கவனித்த உடனே தான் தெரியுது அவங்க என்ன சொல்கிறது, இது போன்ற தூண்டு ஆட்களை எல்லாத்தையுமே அவர் அடித்து நொறுக்கிறாரு. என்னடா சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு இப்படி விஷத்தை நீங்கள் விதைச்சிருக்கீங்க, இதனால் என்னென்னலாம் நடக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு, இது விளையாட்டால் இல்லை மத கலவரமாக உண்டாகுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே அடித்து துவைச்சி அவங்க ரெண்டு பேருக்குமே புரிய வைக்கிறாரு. புரிய வச்சுட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படி சொன்னோனையும் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றாக சேர வைக்கிறது தான் இந்த படத்தோட முழுக்க கதை. இந்த படத்தில் முக்கியமான கான்செப்டை என்னென்னு சொல்லப்போனால், ரஜினியோட நடிப்பை வேறு லெவலில் இருக்கும். அவர் இத்தனைக்கும் ஒரு முஸ்லீம் மதத்தில் தான் இருப்பார். பட் எல்லா மதத்திலுமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருப்பார். இதனால் அவர் நடிப்பும் அவரோட கேரக்டரும் வித்தியாசமான தோட்டத்தில் நடித்தனால இந்த படம் வேறு லெவலில் தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.